இருக்கிற குழந்தைங்க கூட ஒரு டே ஃபுல்லாக எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் போகிறதுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்றத கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கொடுத்து அவங்க கொடுத்து அந்த டே வந்து அவங்களுக்கு ஃபுட் முதல் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணுவோம். இந்த மாதிரி நாங்கள் வந்து அவுட்டிங்லாம் பிளான் பண்ணுவோம். ஸோ எங்கள் ட்ரைனிங் முடிகிற டைமில் நாங்கள் எல்லோரும் வேறு ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் எங்களால் இந்த மாதிரி ஒரு அவுட்டிங் எதுவுமே பிளான் பண்ண முடியலன்றதுனால நாங்கள் வந்து இந்த என்ஜிஓ ஆர்கனைசேஷன் கல்வி விதைகள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். 2014 நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் வித் 20 மெம்பர்ஸ் வந்து. ஸோ இது நாங்கள் என்ன பண்ணிடுறோம்னா, இப்போ சொசைட்டியில் பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பங்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்படி கஷ்டப்படுற குடும்பத்தில் ரொம்ப டேலண்டடான ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நல்ல ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக எதுவுமே சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு யாராவது ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு எக்ஸாக்டாக என்ன சிச்சுவேஷன் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க ஸ்கூலுக்கும் போய் அவங்களோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நாங்கள் கலெக்ட் பண்ண ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போது எங்கள் குரூப்பில் நாங்கள் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி எந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்றத எல்லாத்தையும் சொல்லி அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம்னா நாங்கள் டேரெக்டாக பணத்தையும் அவங்க கையிலே கொடுக்காம ஸ்டூடெண்ட்டே போயிட்டு நாங்கள் ஃபீஸை பே பண்ணி அந்த ஃபீஸ் ரிசிப்டோட ஃபோட்டோ காப்பியை எல்லாருமே ஷேர் பண்ணுறோம். ஸோ அது போக இங்கே உள்ள இன்கம்ஸ், அதாவது எங்களுக்கு வர ஃபண்ட்ஸ் இன்கம்ஸ், நாங்கள் பண்ணுற ட்ரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது நாங்கள் பே பண்ணுற பில் ரிசிப்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே விசிபிலிட்டியாக தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நாங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயே போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எங்கள் ப்ராஜெக்ட் இருக்கிற டீம் மெம்பர்ஸ், லீட்ஸ், மேனேஜர்ஸ் அவங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு 100+ மெம்பர்ஸ் இருக்கிறோம் கல்வி விதைகளில். இவ்வளோ நாள் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எங்களால் முடிஞ்ச எஜுகேஷன் ரிலேட்டடாக அவங்களுக்கு டேர்ம் ஃபீஸ், எஜுகேஷன் ஃபீஸ் எல்லாமே நாங்கள் பே பண்ணியிருக்கோம். அது போக 2015 எண்டில் வந்துட்டு ஃப்ளட்டு வந்துட்டு எல்லாருமே ரொம்ப பாதிப்புக்குள்ளான விஷயம். அந்த டைமில் செங்கல்பட்டில் ஒரு ஏரியாவில் அந்த புதுசை போட்டு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அங்கே போய் எங்களால் முடிஞ்ச சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு அந்த இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களோட நோட் புக்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெள்ளத்தோட அந்த தண்ணியில் மொபைல் தான் இருந்துச்சு அப்படின்றதுனால நாங்கள் அதுக்கப்புறம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக என்னெல்லாம் வேணும் அப்படின்றதான் வாங்கி கொடுப்போம். ஸ்டாண்டிங் வைஸாக என்னென்ன நோட் புக்ஸ் வேணும், அதுக்கப்புறமா என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்றது எல்லாத்தையும் நாங்கள் போய் ஒன் டே ஃபுல்லாக எல்லா ஸ்கூல்ஸ் அந்த இருக்கிற ஹோம்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் சைடில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலில் வந்துட்டு வாட்டர் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அவங்களும் எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும் அப்படிங்கிற எஸ்டிமேஷன்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ டேக்ஸ், பைப்ஸ் அந்த மாதிரி எஸ்டிமேஷன்லாம் வாங்கிட்டு எங்களால் நாங்கள் எவ்வளோ அந்த அளவுக்கு எங்கள் ஃபண்டிங்னாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி வாட்டர் பியூரிஃபைங் சிஸ்டம் வந்து நாங்கள் அந்த ஸ்கூலுக்கே அமைச்சு கொடுப்போம். இப்போ அந்த ஸ்கூலில் எல்லாருமே தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னா எங்களாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த மாதிரி இந்த 2017 we have a big plan to do something big for this society. இது வரைக்கும் நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் லீட் மேனேஜர், எங்கள் கம்பெனியோட எல்லாரும் சேர்ந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ எங்களுக்கு வந்துட்டு பப்ளிக்கோட சப்போர்ட் ஏற்படுது. இப்போ நம்ம பப்ளிக்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். பட் ஆனால் எங்கே போய் எப்படி பண்ணுறது அப்படின்றது எதுவுமே தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாரும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்களாம் எங்களை அப்ரோச் பண்ணலாம். அது போக நாங்கள் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் இருக்கிறோம், வாட்ஸ்அப்பில் இருக்கிறோம், எங்களுக்கும் குரூப் இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா பேசுகிறாங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு வாட்ஸ்அப்லேயே இருக்கிறாங்க, அவங்க எல்லாமே ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த சோஷியல் மீடியாஸையும் நம்ம வந்துட்டு ரொம்ப எங்களால் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ நாங்கள் அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லாக அந்த சொசைட்டிக்கு என்ன பண்ண முடியுன்றதை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு ஒரு டேப்லெட் இருக்குது, அதில் எங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது, எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. வேறு ஏதாவது எங்ககிட்ட நீங்கள் எதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். அந்த டேப்லெட்லேயே வந்துட்டு எங்களுக்கு அஃபிஷியலாக ஒரு வெப்சைட் மூலமாக நாங்கள் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்கள் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கல்வி விதைகள் தான் இதுதான் அந்த டேப்லெட். ஸோ இந்த வருஷத்துக்கு நாங்கள் எப்படி என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இப்போ ரோட் சைட்ஸ்லாம் வந்துட்டு நிறைய குழந்தைங்க எல்லாருமே இருப்பாங்க. அந்த குழந்தைங்க வந்து இந்த பேக் விற்கிறது, வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் வந்து ஒருத்தருக்கு விற்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அவங்க எத்தனை பேர் அவங்ககிட்ட என்னென்ன வாங்குவோம் அப்படின்றத கொண்டு எத்தனை பேர் அவங்ககிட்ட ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் சைல்ட் லேபர் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. ஆனால் எல்லாருக்குமே வந்துட்டு கல்வி போய் சேரணும் அப்படின்றத ரொம்ப நோக்கோட
ஏன்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது ஏற்று சுரக்கா தனிப்பொருளாக தான் சொல்லுவாங்க. அது போக இப்போ இந்த சொசைட்டியில் என்ன வேணும் அப்படின்ற முதற்கொண்டு நாங்கள் ஒரு டியூஷன் மாதிரி வச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுற குழந்தைகள் வந்து நாங்கள் பேசி இப்போ சமீபத்தில் கூட நாங்கள் வந்து ஒரு பொண்ணை இந்த மாதிரி அவங்க கிட்ட வந்துட்டு எப்போ போல என்னென்ன பண்ணுறேன் படிக்கிறியா அப்படின்னு கேட்டுருக்கேன். அந்த பொண்ணு ஆக்சுவலாக ஸ்கூல் படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் சொல்லி ஒரு சேர்க்கேன். அப்புறம் என்ன எல்லாம் இங்கே அப்படின்னு கேட்டேன். அதுக்கிட்ட நல்ல பேக் இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்லிச்சு. சரி ஓகே அப்படிங்கிறதுக்கப்புறமா நான் வந்து அதுக்கிட்ட இருக்கிற பேக்கேஜ் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்கே என்ன கேட்டுச்சுன்னா உங்ககிட்ட வேற ஏதாவது பழைய பேக் இருந்தால் கூட எனக்கு தாங்கலாம் அப்படின்னு கேட்டுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பழைய பேக் தான் கொடுக்கணும்னு கூட இல்லாமல் நான் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட டேரெக்டாக அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் என் கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்து அவங்க வீட்டில் யாராவது பெரியவங்க எல்லாம் பேசுகிறோம்னா அண்ணன் புது பேக்கே வாங்கி தரேன் அப்படின்லாம் அப்ரோச் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யாரையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பட் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற வெரி டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணி அவங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக என்னென்ன வேணும் யூனிஃபார்ம் முதற்கொண்டு ஈவன் அவங்க பென்சில் எது வாங்க எஜுகேஷன் ரிலேட்டடாக செலவாக எல்லா செலவையும் கம்ப்ளீட்டாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணி அவங்கள வந்துட்டு நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்றது தான் இந்த வருஷம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து அரௌண்ட் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸாவது இந்த வாட்டி நாங்கள் கண்டிப்பாக படிக்க வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் வந்துட்டு இப்போ இந்த இது பப்ளிக்கிட்ட இவ்வளோ நாள் நாங்கள் பப்ளிக்கிட்ட வந்துட்டு இது ப்ரொமோட் பண்ணவே இல்லை. அதனால இப்போ நாங்கள் உங்ககிட்ட சப்போர்ட் கேட்டுருக்கோம். டீட்டெயில்ஸ் வந்துட்டு இருக்குது. சப்போஸ் இந்த பேப்பரில் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். எங்களை கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் சப்போர்ட்